अच्छयोरावृणीमहे गातुं यज्ञाय गातुं यज्ञपतये दैवी स्वस्तिरस्तु नः. சரிப்பா, அசோக் எதுக்கு இந்த பிடிவாதம்? அப்பாவுக்கு பிடிக்காத ஒரு காரியத்தை புள்ள ஏன் செய்யணும்? மத்த பசங்க மாதிரி அசோக் இல்ல, அதுதான் காரணம். ஏன்பா, அசோக் அவங்க ஆத்துல சரியா வளர்த்தலையோ, அதான் இப்படி இருக்கணும். தத்து புத்துன்னு உடலாதரா. அசோக் இருக்கானே, அவன் ஒரு வித்தியாசமான குழந்தை, தெய்வ குழந்தை. அவனை புரிஞ்சுக்கிறதே ரொம்ப கஷ்டம். ஜோனஃபார் கேள்விப்பட்டிருக்கியா? 14 வயசு பொன் குழந்தை, அந்த சின்ன வயசுலயே பிரெஞ்சு ஆர்மியை லீட் பண்ணலையா? ஐயப்பன் எடுத்துக்கோ, அந்த சின்ன வயசுலயே புலிப்பால கொண்டு வாஞ்சோன்னு உடனே கொண்டு வரலையா? அவனுக்கு நிறைய ஞானம் இருக்குன்னு சொல்றேன். அப்படின்னா அந்த சிங்கார விஷயத்துல அவன் தோத்து போயிடுவான்னு தெரியாதானா? தெரிஞ்சிருக்கலாம். தெரிஞ்சிருந்தும் கடமைக்காக அப்படி செஞ்சிருக்கலாம் இல்லையா? நீங்க சொல்றதே புரியலையே. ஜானகி, ராமபிரான நாம அவதார புருஷன்னு சொல்றோம். சீதைய ராவணன் கடத்த போறான்னு அவருக்கு தெரியாம இருந்திருக்குமா? இருந்தாலும் மனுஷனா அவதரிச்சதுனால மனுஷன் மாதிரியே அவரு நடந்துட்டார். என்ன சார் இது? ராம மனுஷங்கிறாரு, அவர் கடவுள் இல்லையா சார்? ஒரு தலைவர் இருக்கார் ஒரு கட்சியில், நான் இந்த கட்சியில் கடைசி தொண்டன் அப்படின்றார். சரி வா, அப்போ போஸ்டர்லாம் விட்டு கொடி ஏற்று வா, கோஷம் போடு அப்படின்னு இழுக்கிறது அவரை. நீ தான் தொண்டனாச்சேன்னு அது ஒரு அடக்கத்துக்கு அவர் சொல்லிக்கிறாருன்னு தெரியும் உங்களுக்கு. தலைவரேன்னு வணங்குவீங்க. அந்த மாதிரி தான் இதெல்லாம். ராமரை பொறுத்த அளவில் சார், அவர் தன்னை மனுஷன் தான் நினைச்சார். இப்போ வால்மீகி ராமாயணம் படி பார்த்தால் ராவணன் வந்து சீதையை தூக்கின்னு போகிறான்லாம் அவருக்கு தெரியாது. அவருக்கு தெரியாதான்னு பாகவதர் கேட்குறார். தெரியாதுன்றது தான் பதில். வால்மீகி ராமாயணம் படி பார்த்தால் சீதை அக்னி பிரவேசம் அதெல்லாம் நடக்கிற அந்த காட்சியில் தேவர்கள்லாம் வராங்க, பரமசிவன்லாம் வர்றார் வானத்தில். வந்து ராமா நீ யாருன்னு தெரியாது அவனுக்குன்றார். நீ யாருன்னு தெரியாது அவனுக்கு அப்படின்னு. அப்போ அவர் சொல்கிறார், அகம் மானுஷம் மன்னியே ராமம் தசரதாத்மஜம். தசரதனுடைய மகனாகிய ராமன் என்ற பெயர் கொண்ட மனிதனாகத்தான் நான் என்றை எண்ணுகிறேன் அப்படின்னு சொல்லிடுறார். அவ்வளோதான், மனுஷன்தான் அவரை பொறுத்தளவில். பட் அவர் அவதாரம்னு தெரிஞ்சவள் இருந்தால் அதில் வால்மீகிக்கே தெரியும், அவர் தான் எழுதினவர். ஆனால் வால்மீகி 16 குணங்கள், வசத்தியான குணங்கள், அதெல்லாம் டிஸ்கிரைப் பண்ணுறார். இந்த மாதிரி ஒருத்தனை பற்றி நான் எழுதணும்னு. அப்போ தான் அவருக்கு இது கிடைக்கிறது. பிரம்மதேவன் நாரதர் மூலமாக ராமரை பற்றின டீட்டெயில்ஸ் அதை வச்சுருந்து அவர் பண்ணுறார். இப்போது பரமசிவன் வந்தார் சார், பிட்டுக்கு மனுஷன் வந்தார், போட்டு பாண்டி அடித்தான். அந்த அடி எல்லாருமேலேயும் விழுந்தது இருக்கட்டும், அவர் அடி வாங்கினாரா இல்லையா? அவர் சிவன்றதுனால அப்படியே பெரும்பு நின்று இல்லை, விழுந்தது அவர் மேலே உழக்கொண்டு தான் மற்றவனுக்கு இல்லாமல் விழுந்தது. ஸோ ஒரு பூமியில் இறங்கி வரும்போது மனிதர்களுடைய குணங்களெல்லாம் அவர்கள்ட்ட பார்க்கலாம், ராமர்கிட்ட பார்க்கலாம். நீங்கள் நிறைய இடத்துல ஒரு மனுஷன் மாதிரி தான். இப்போ துளசிதாஸ் ராமாயணம் எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அதில் ராமருக்கு தெரியும். ஏன்னா அதில் அவர் தெய்வமாகவே தான் பார்த்தார். தெய்வமாகவே பார்த்து ராமருக்கு தெரியும் ராவணன் தூக்கின்னு போகிறான்னு சீத்தையை. அதனால சீத்தையே மேலுலகத்துக்கு அனுப்பிச்சிட்டார். மகாலட்சுமி தானே சீத்தையாக வந்தோம், மகாலட்சுமியே போயாச்சு சீத்தை. ராவணன் தூக்கிட்டு போனது மாயா சீத்தை, அது சீத்தைக்கு ராமருக்கு மட்டும்தான் தெரியும் அப்படின்னு அவர் இருந்தது. அதெல்லாம் கவிஞர்கள் கற்பனை. ஆனால் வால்மீகின்ற ரிஷி அவர் எழுதின காவியத்தில் அவர் சொல்கிறது ராமருக்கு அதெல்லாம் தெரியாது. தெரியும்ன்றதுக்கு அதில் எதுவும் கிடையாது. ஆனால் ராமரை பொறுத்த அளவில் நான் சொன்ன மாதிரி அவர் மனுஷனாக தான் தன்னை பாவிச்சு. ஜானகி, ராமபிரான நாம அவதார புருஷன்னு சொல்றோம். சீதைய ராவணன் கடத்த போறான்னு அவருக்கு தெரியாம இருந்திருக்குமா? இருந்தாலும் மனுஷனா அவதரிச்சதுனால மனுஷன் மாதிரியே அவரு நடந்துட்டார். இந்தியாவும் பாகிஸ்தானும் ஃபெடரல் ஸ்டேட்ஸா இருக்கணும்னு சொல்லி கிரிப்ஸ் கமிஷன் ரெக்கமெண்ட் பண்ணிட்டு ஸ்ரீ அரவிந்தோ கூட அதை ஏத்துக்க சொல்லி ராஜாஜி கிட்ட ஒரு லெட்டர் கொடுத்தார். நம்ம பாலிட்டிஷியன்ஸ் பத்தி தான் தெரியுமே, அவ ஏத்துக்கிறியே. அதோட கஷ்டத்தை, ரிப்பர்கஷன்ஸை இப்போ நாம நன்னா அனுபவிச்சுட்டு இருக்கோம். உடனே எல்லாரும் ஸ்ரீ அரவிந்தோ கிட்ட கேட்டா, உங்களுக்கு தெரியாத நம்ம பாலிட்டிஷியன் ஏத்துக்க மாட்டான்னு?
அப்படி தெரிஞ்சிருந்தும் லெட்டரை ஏன் கொடுத்த விஷயம்னு அதுக்கு அவர் ரொம்ப சாந்தமா பதில் சொன்னார். நான் பலனொன்னு எதிர்பார்க்கல, நிஷ்காமிய கர்மாவை இதை பண்ணினேன்னு சொன்னார். மகாநிலையா அவர். அப்போ பலனை பத்தி கவலைப்படாம அசோக் நிஷ்காமியமா போலீஸ் கிட்ட வாக்குமூலம் கொடுத்தாங்கிறேல, அதுல என்னவா சந்தேகம்? அதனால தான் தொட்டதெல்லாம் ஜெயிக்கணும் அர்த்தம் கிடையாது. தன்னுடைய வாக்குமூலம் நிர்மூலமானதுன்னு கேட்ட உடனே அசோக் அதை பத்தி கவலைப்படவே இல்லையே, அசரவே இல்லையே, ஒண்ணுமே நடக்காத மாதிரி சாந்த ஸ்வரூபியா நின்னா. அத நான் என் கண்ணால பார்த்தேனே. அவனை பத்தி இவ்வளவு பேசுறேளே, அந்த அசோக் யாருன்னு சொல்லுங்க. அதை தெரிஞ்சுக்கதான் எல்லாரும் ட்ரை பண்ணிட்டு இருக்கா.